ஸோ புணர்ச்சி பார்த்தோம். புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும் சேருவது புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த புணர்ச்சிக்கு அடிப்படையாக என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல், ஸோ இதை தெளிவாக நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். ஸோ நிலைமொழியோட இறுதியும் வருமொழியினுடைய முதலும் சேரக்கூடியது புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும். ஸோ அப்போ எந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் இருந்தால் எப்படிலாம் சேரும்? எடுத்துக்காட்டுக்கு உயிரீருன்னு எப்ப சொல்லுவோம்? உயிரீறு நிலைமொழியோட இறுதியில, ஸோ நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் மெய்யெழுத்து இருந்தால் அப்பதானே சொல்லுவோம். நிலைமொழியினுடைய இறுதியில இந்த உயிர் மெய்யெழுத்து இருந்தால் அதை உயிரீறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெய்யீறு நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து இருந்தா மெய்யீறு அப்படின்னு சொல்லுவோம் நிலைமொழியினுடைய இறுதியில். ஸோ வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து இருந்தால் உயிர் முதல். ஸோ வருமொழியினுடைய முதல்ல உயிர் மெய்யெழுத்து இருந்தால், வருமொழியினுடைய முதல்ல உயிர்மெய் எழுத்து இருந்தால் அது மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். மெய் முதல். அப்ப இதுதான் எழுத்துக்களினுடைய கட்டமைப்பு. ஸோ இப்ப சிலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு. நிலைமொழியோட இறுதியில என்ன எழுத்து இருக்கு? நிலைமொழியின் இறுதியில் என்ன எழுத்து இருக்கு? உயிர் மெய். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? உயிர் ஈறு. வருமொழியினுடைய முதல்ல என்ன எழுத்து இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. அதை என்னன்னு சொல்லுவோம்? உயிர் உயிர் முதல். உயிர் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப நிலைமொழியோட இறுதியில உயிரெழுத்து இருக்கு, உயிர் ஈறு. வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து இருக்கு, அதை உயிர் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த சொல்லினுடைய கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அது உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் முன் உயிர். ஸோ அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, உயிர் முன் உயிர் முன் உயிர். ஸோ நிலைமொழி இறுதியிலையும் உயிர் இருக்கு, வருமொழியினுடைய முதல்லையும் உயிர் இருக்கு. ஸோ அதை அப்படியே புணர முடியுமா? புணர்ச்சியில உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து புணருமா? புணருமா? புணராது. அப்ப எப்படிலாம் புணரலாம்? ஸோ அதுக்கு தான் விதிகள் பார்ப்போம். அப்போ ஒரு ரெண்டு சொற்கள் நிலைமொழி வருமொழி கொடுத்துருக்காங்கன்னா, நிலைமொழி இறுதியில என்ன எழுத்து, வருமொழி முதல்ல என்ன எழுத்து, அதன் அடிப்படையில சொற்கள் எந்த கட்டமைப்புல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப நிலைமொழியோட இறுதியில என்ன எழுத்து இருக்கு? மெய். அது என்னன்னு சொல்லுவோம்? மெய்யீறு. மெய்யீறு. வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து. அது என்னன்னு சொல்லுவோம்? மெய்யீர் இங்கேயே இருக்கு. உயிர் முதல். உயிர் முதல். அப்ப அது சொற்கள் எந்த மாதிரி இருக்கு? மெய்முன். இந்த புணர்ச்சியில ஒரு விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எழுதக்கூடியது நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து எழுதுவோம். மெய் முன் உயிர். ஆக்சுவலா முன் அப்படின்னா எதை சொல்லுவோம்? இப்ப இங்க 2 இருக்குன்னா 2க்கு முன்னாடி 1 அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவோம். அததான் முன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புணர்ச்சியில முன் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். மெய் முன் உயிர் அப்படின்னா முதல் இருக்கக்கூடிய மெய்யுங்கிறது நிலைமொழி இறுதி, அடுத்து இருக்கக்கூடிய உயிர்ங்கிறது வருமொழியினுடைய முதல். வருமொழியினுடைய முதல். அடுத்தது பொன் கூட்டல் உண்டு. நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கு? மெய். வருமொழி முதல் உயிர். அப்ப மெய் முன் உயிர் தான். இது மெய் முன், வருமொழி முதல்ல உயிர்மை இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம்? வருமொழியினுடைய முதல்ல உயிர்மை. ஒண்ணு இறுதியில உயிரீறு மெய்யீறு, இல்லைன்னா தொடக்கத்துல உயிர் முதல் மெய் முதல். அது என்னன்னு சொல்லுவோம்? மெய் முதல். சோ அப்ப மெய்முன் 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 மெய். மெய்முன் மெய். அப்ப இந்த சொற்களுக்கெல்லாம் இப்ப நம்ம பார்த்த இந்த உயிர் முன் உயிர், மெய் முன் உயிர், அதன் அடிப்படையில் எழுதுங்க. இந்த 8 நோட் பண்ணிட்டீங்களா? அந்த 8 சொற்களையும் பிரிச்சு உயிர் முன் மெய்யா, மெய் முன் உயிரா, மெய் முன் மெய்யா அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுங்க.
நம்ம சொற்களை பிரிச்சு எழுதுறதுக்கும் சேர்த்து எழுதுறதுக்கும் இந்த புணர்ச்சி விதி தான் நமக்கு அடிப்படை. ஸோ புணர்ச்சி தெளிவா தெரியும் போது தான் சொற்களை சரியா பிரிக்கவும் முடியும், சேர்த்து எழுத முடியும். எழுதிட்டீங்களா? மெய்முன் உயிரா, உயிர்முன் மெய்யா, மெய்முன் மெய்யா, உயிர்முன் உயிரா. அந்த நாளில் ஏதாவது ஒன்னாதான் நமக்கு சொற்கள் இருக்கும். அப்போ முதல் சொல் கலை கூட்டல் அழகு. கலை கூட்டல் அழகு. மண் கூட்டல் குடம். மண் கூட்டல் குடம். வாழை கூட்டல் வாழை கூட்டல் இலை. வாழை கூட்டல் இலை. வாழை கூட்டல் மரம். மணி கூட்டல் அடி. பனி கூட்டல் காற்று. ஆழ் கூட்டல் இலை. மரம் கூட்டல் கிளை. மரம் கூட்டல் கிளை. அப்ப சொற்களை பிரிச்சாச்சு. நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கு? உயிர் மெய். அந்த உயிர் ஈருன்னு சொல்லுவோமா? நிலைமொழி இறுதியில உயிர்மை இருந்தா உயிர் ஈரு. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? உயிர். அப்ப இங்க உயிர் ஈரு, இங்க உயிர் முதல். அப்ப இந்த சொற்கள் எந்த மாதிரி இருக்கு? உயிர் முன் உயிர். உயிர் முன் உயிர். ஸோ இங்க மெய்யெழுத்து இருக்கு, இங்க உயிர்மை எழுத்து இருக்கு. ஸோ அப்ப மெய்முன் இங்க உயிர்மை இருந்தா மெய். இங்க உயிர்மை இருக்கு, இங்க உயிர் இருக்கு. உயிர் முன் உயிர். உயிர்மை உயிர்மை. உயிர் முன் மெய். ஸோ இங்க உயிர்மை உயிர். உயிர் முன் உயிர். இங்க உயிர்மை, இங்கேயும் உயிர்மை. உயிர் முன் மெய். மெய் உயிர். மெய்முன் உயிர். மெய்முன் உயிர். ஸோ இங்க மெய், இங்க உயிர்மை. அப்ப மெய்முன் மெய். மெய்முன் மெய். ஸோ புரியுதா எப்படி இதை கண்டுபிடிக்கிறோன்னு? ஸோ அப்ப சொற்கள் புணர்ச்சியில இந்த கட்டமைப்புகள்லாம் தான் இருக்கும். புணர்ச்சியா இருந்தால் உயிர்முன் மெய்யாக இருக்கலாம், உயிர்முன் உயிராக இருக்கலாம், மெய்முன் மெய்யாக இருக்கலாம், மெய்முன் உயிராக இருக்கலாம். மெய்முன் உயிராக இருக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப சொற்களோட வடிவங்கள் புணர்ச்சியில எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா உயிர்முன் மெய், உயிர்முன் உயிர், உயிர்முன் மெய், மெய்முன் உயிர், மெய்முன் மெய். இதுல எது இயல்பா சேரக்கூடிய பகுதி? இந்த நாலுல எது ரொம்ப இயல்பா அப்படியே புணர்ந்துரும்? உயிர்முன் மெய்யா? உயிர்முன் மெய் இயல்பா புணருமா? உயிர்முன் உயிர். உயிரும் புணருமா? உயிரெழுத்து புணருமா? அதோட பொருள் என்ன? சோ இங்க உயிர்முன் உயிர்னா நிலைமொழி இறுதியில உயிர்மை இருக்கு, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப உயிர்மை எழுத்தும் உயிரெழுத்தும் சேருமா? உயிர்மை எழுத்தும் உயிரெழுத்தும் சேருமா? நமக்கு தமிழ்ல 2 எழுத்துக்கள் தான் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகும். எந்த எழுத்து? மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மை உருவாகும். அப்போ இந்த 4ல எது இயல்பா புணரக்கூடிய வடிவம் அப்படின்னா மெய்முன் உயிர். இந்த வடிவம் தான் இயல்பாக புணரும் வடிவம். இயல்பாக புணரக்கூடிய வடிவம் எது அப்படின்னா மெய்முன் உயிர். மெய்முன் உயிர் அப்படிங்கிறது தான் இயல்பா புணரக்கூடிய வடிவம். மெய்முன் உயிர் தான் இயல்பாக புணரக்கூடிய வடிவம். நோட் பண்ணிட்டீங்களா?
அப்ப புணர்ச்சினா சொற்கள் இந்த 4 வடிவத்துல தான் இருக்கும். இதுல இயல்பாக புணரக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது மெய்முன் உயிர். மெய்முன் உயிர். அடுத்தது புணர்ச்சியை அடிப்படையா 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. புணர்ச்சியை அடிப்படையா 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன? இயல்பு புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன? விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன? இயல்பு புணர்ச்சினா 2 சொற்கள் நிலைமொழி சொல்லும் வருமொழி சொல்லும் எந்த ஒரு மாற்றமும் இன்றி, அப்ப அந்த இடத்துல என்ன மாற்றம்னா என்ன பொருள் தெரியணும். எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம புணர்ந்தது அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு முன்னாடி புணர்ச்சியோட வடிவங்கள்ல பார்க்கும் போது மெய்முன் உயிர்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது இயல்பா புணர்வதா? புணர்ச்சி அப்படின்னாலே என்னதான் புணர்ச்சி? 2 சொற்கள் சேருவது நிலைமொழியோட ஈரும் வருமொழியினுடைய முதலும் சேரக்கூடியதான் புணர்ச்சியே. நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும் சேருவதா புணர்ச்சியே. அப்ப இங்க மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தா அதுவும் என்னதான் புணர்ச்சி தான். அப்ப அதுவும் இயல்பு புணர்ச்சி தான். அப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது. எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது. எப்படி புணருது? தாய் கூட்டல் மொழி, தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி அப்படின்னு 2 அப்படியே சேர்ந்து இந்த சொல் உருவாயிருது. பால் கூட்டல் ஆடை, பால் கூட்டல் ஆடை. இல்லு கூட்டல் ஆ எப்படி மாறும்? லா. இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு மாறும். பால் ஆடை, பால் ஆடை அப்படின்னு வரும். பால் ஆடை. அப்ப பொன் கூட்டல் வளை, பொன் கூட்டல் வளை, பொன் கூட்டல் வளை பொன் வளை, பொன் கூட்டல் வளை பொன் வளை. மண் கூட்டல் மலை, மண்மலை. உடல் கூட்டல் ஓம்பல், உடல் கூட்டல் ஓம்பல். இல்லு கூட்டல் ஓ லோ அப்படின்னு மாற்றம் அடைந்து உடல் ஓம்பல் அப்படின்னு புணரும். உடல் ஓம்பல், உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். அப்ப இது எப்படி புணருது? எனக்கு 2 சொற்கள் அப்படியே சேர்ந்து உருவானாலும் இது இயல்பு புணர்ச்சி தான். நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய்யும் வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய உயிரும் சேர்ந்து உயிர்மெய்யா மாறி புணரக்கூடியதும் இயல்பு புணர்ச்சி தான். அப்ப மெய் முன் உயிர் என்பது இயல்பு புணர்ச்சி. இதைதான் நம்ம முன்னாடியும் அந்த இடத்துல பார்த்தோம். ஆமா தானே? மெய்முன் உயிராக இருந்து புணரக்கூடியது என்னதான்? இயல்பு புணர்ச்சி தான். மெய்முன் உயிராக இருந்து புணரக்கூடியது இயல்பு புணர்ச்சி தான். அடுத்தது விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன? இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த மாற்றம் அப்படின்னா என்ன? அப்ப மாற்றம் நடந்து புணருமா அப்படின்னா மாற்றம் நடந்து புணரும். அந்த மாற்றம் நடந்து புணரக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம்? விகார புணர்ச்சி. அந்த மாற்றம் என்னவாலாம் இருக்கும்? அந்த விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி சொல்லும் வருமொழி சொல்லும் மாற்றம் அடைந்து புணரக்கூடியது. அந்த மாற்றங்கள் என்னவாலாம் இருக்கும்? தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த 3 மாற்றங்கள்ல எந்த மாற்றங்கள் நடந்து 2 சொற்கள் சேர்ந்தாலும் அதை என்னன்னு சொல்லுவோம்? விகார புணர்ச்சி. அப்ப தோன்றல் அப்படின்னா என்ன? ஒரு நிலைமொழி சொல்லும் வருமொழி சொல்லும் சேரும் போது இடையில ஒரு மெய்யெழுத்து தோன்றி புணர்ந்தால் அது தோன்றல் விகாரம். திரிதல்னா என்ன? வில் கூட்டல் கொடி, மண் கூட்டல் பாண்டம். விற்கொடி மட்பாண்டம். ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறி புணர்ந்தால் அது திரிதல். ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறி புணர்ந்தால் அது திரிதல். கெடுதல் நாடகம் கூட்டல் கலை. இம்முங்கிற மெய்யெழுத்து நீங்கி இக்குங்கிற மெய்யெழுத்து தோன்றுது. இம்முங்கிற மெய்யெழுத்து நீங்கி இக்குங்கிற மெய்யெழுத்து. ஒரு மெய்யெழுத்து நீங்கி புணர்ந்தால் அது ஒரு மெய்யெழுத்து நீங்கி புணர்ந்தால் அது கெடுதல் விகார புணர்ச்சி. அப்ப தோன்றல்னா ஒரு மெய்யெழுத்து தோன்றி புணர்வது. திரிதல்னா ஒரு மெய் மற்றொரு மெய்யாக மாறி புணர்வது. கெடுதல் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து நீங்கி புணர்வது. கெடுதல்னா ஒரு மெய்யெழுத்து நீங்கி புணர்வது. அது இம்மு போயிட்டு இக்கு வந்திருக்கு அப்படின்னு இல்லைங்க மேம்.
ஆக்சுவலா இந்த இடத்துல இல்லு இர்ரா மாற்றம் அடையும், இங்க வல்லினம் இருந்தால் அது மாற்றம், அதனால தெரிதல். சோ இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய எப்பவுமே நிலைமொழி இறுதியில பெரும்பாலான இடங்கள்ல இம்முங்கிற மெய்யெழுத்து இருந்தால், எடுத்துக்காட்டுக்கு மரம் கூட்டல் வேர், மரவேர், இம்மெய்யெழுத்து நீங்கும். நீங்கி அதன் பின் வறுமொழியினுடைய முதல்ல வல்லினமா இருந்தால் அந்த இடத்துல வல்லின மெய்யெழுத்து உருவாகும். அது நம்ம வல்லினம் மிகும்னு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல மெய்யெழுத்து நீங்குது, மேல இருக்கிறதெல்லாம் மாற்றம் அடையுது. பின்னாடி அடுத்தடுத்து புணர்ச்சிகள் பார்க்கும்போது தெளிவா புரியும். 8 சொற்களையும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு பிரிச்சு எழுதுங்க. இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. முதல் சொல் என்ன புணர்ச்சி? குணமகளிர். விகார புணர்ச்சி. விகாரத்துல என்ன விகாரம்? தோன்றலா தெரிதலா கெடுதலா? தோன்றல், கெடுதல். குணம் கூட்டல் மகளிர் அப்படின்னு பிரிப்போம். குணம் கூட்டல் மகளிர். அப்ப இம்முங்கிற எழுத்து நீங்கி புணரும். முட்புதர், திரிதல். முள் கூட்டல் புதர் முட்புதர், இல்லு இட்டா மாறி இருக்கும், அப்ப அது திரிதல் விகார புணர்ச்சி. பல்வழி, பல் கூட்டல் வழி பல்வழி, அது இயல்பு புணர்ச்சி. உயிரோட்டம், உயிர் கூட்டல் ஓட்டம் உயிரோட்டம், இரு ஓவும் சேர்ந்து ரோங்கிற எழுத்தா மாறி இருக்கு, அது என்ன புணர்ச்சி? இயல்பா விகாரமா? இயல்பு புணர்ச்சி. மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கற்காலம் திரிதல் விகார புணர்ச்சி. கல் கூட்டல் காலம் இல்லு இர்ரா மாறி இருக்கும். பூஞ்சோலை, பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. அப்ப அந்த இடத்துல இஞ்சுங்கிற மெய்யெழுத்து தோன்றி 2 சொற்கள் சேர்ந்திருக்கு. மாதவி கூந்தல், மாதவி கூட்டல் கூந்தல் மாதவி கூந்தல். அப்ப எந்த ஒரு மாற்றமே நடக்காம 2 சொற்கள் சேர்ந்திருக்கு, அது இயல்பு புணர்ச்சி. அப்ப புணர்ச்சினாலே அடிப்படையே இயல்பு விகாரம்னு 2ஆ பிரிப்போம். இயல்பு அப்படின்னா 2 சொற்கள் அப்படியே சேர்ந்து உருவாகக்கூடியது இயல்பு. ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய்யா மாறி புணரக்கூடியதும் இயல்புதான். விகாரம் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து தோன்றி புணரலாம், ஒரு மெய் இன்னொரு மெய்யாக மாறி புணரலாம், ஒரு மெய்யெழுத்து நீங்கி புணரலாம். அப்படி புணர்ந்ததுன்னா அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி வரக்கூடாதுங்க. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, எப்பெல்லாம் முதல் சொல் நிலைமொழியில இருக்கக்கூடிய சொல் உயர்திணையாக இருக்கிறதோ அந்த உயர்திணை பெயருக்கு பின்னாடி வல்லின மெய்யெழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. நம்ம வல்லின மிகுமிகா இடங்கள்ல பார்ப்போம். அப்ப மாதவி கூந்தல் தான், மாதவி கூந்தல் கிடையாது. நிலைமொழி உயர்திணையா இருக்கும் போது அதுக்கு பின்னாடி வல்லின மெய்யெழுத்துக்கள் வராது, மெய்யெழுத்தே வராது. இந்த இடத்துல உயர்திணையை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி வல்லினம். எழுவாய், எழுவாய் ஒரு பெயர் சொல்லா இருந்தால், உயர்திணையாக இருந்தால் அதன் பின் வல்லினம் மிகாது.